இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா முதல் டெஸ்ட் மேட்ச்சில் மீண்டும் இப்போது சர்ச்சை எழுந்திருக்கு. அதாவது இன்றைக்கி நடக்க போகிற ரெண்டாவது மேட்ச்சில் முதல் மேட்சோடைய ரெண்டாவது நாளில் மீண்டும் ரோஹித் சர்மா களமிறங்க போகிறாராம். என்ன சொல்கிறீங்க, இது எப்படி சாத்தியமாகும் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இப்போது இந்த விஷயம் தான் மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்கு. யாருமே இதை எதிர்பார்க்கவே இல்லை. நேற்று நைட்லேருந்து இந்த விஷயத்தை பற்றி ஏகப்பட்ட கிரிக்கெட் ஜாம்பவான்கள் அவங்களுடைய கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நேற்று இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் முதல் டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிச்சது. பல திருப்பங்களோட பல எதிர்பார்ப்போடு ஆரம்பித்த இந்த மேட்ச் ஆனது ஆரம்பத்தில் கொஞ்சம் மழையின் தாக்கத்தினால லேட்டாகவே ஆரம்பித்தாங்க. அப்படி லேட்டாக ஆரம்பிச்சும் கூட இந்த மேட்ச்சில் முதல்ல டாஸை வின் பண்ணி நம்மளுடைய சவுத் ஆஃப்ரிக்கா அவங்க பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. அப்படி பேட்டிங் எடுத்த இந்தியா முதல்லையே ஜெய்ஸ்வால் ரோஹித் சர்மாவும் பேட்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி பேட்டிங் பண்ண ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலே யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. வெறும் 14 பால் பிடித்து ஒரே ஒரு 4 மட்டும் அடித்து 5 ரன்களில் ரோஹித் சர்மா அவருடைய 6வது பாலை ஃபேஸ் பண்ணும்போது அந்த பாலானது ரபாடா போடும்போது அது பவுன்சர் பாலாக மாறினது. அதை ரொம்பவுமே அழகாக கவனித்து அடித்த ரோஹித் சர்மாவுடைய பாலானது 4 லைனில் போயிட்டு 6 போகாமலே நந்தினி பர்கர் அவர்கள் கேட்ச் பிடிச்சிருப்பாங்க. இந்த விஷயத்துக்கு பிறகு தான் அப்படியே அடுத்து ஜெய்ஸ்வால் அவுட்டு, சுப்மன் கில் அவுட்டுன்னு சொல்லி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை லூஸ் பண்ண இந்தியா மிகவும் மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டது. வெறும் 23 ரன்னுக்கெலாம் 3 விக்கெட் ஆகி இந்தியா போகிற பக்கம் பார்த்தா 100 ரன் கூட அடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற இக்கட்டான சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டது. இப்படியாப்பட்ட மிக மோசமான பதிவு பண்ண இந்தியா அதற்கு பிறகு வந்த ஸ்ரேயஸ் ஐயர், விராட் கோலி மற்றும் KL ராகுல் இவங்க 3 பேருடைய நிதானமான ஆட்டத்தினால இன்னைக்கு 8 விக்கெட் இழப்புக்கு 208 அப்படிங்கிற டீசெண்டான ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த பிச்சில் முதல் பேட்டிங் பண்ணி 208 ரன் அடிக்கிறது மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அதனால் இந்தியா கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நம்பிக்கை வந்திருக்கு. ஆனால் இப்போது என்ன சர்ச்சை போயிட்டுருக்கு அப்படின்னா, ரோஹித் சர்மாவை முதல்லையே பவுன்சர் பால் போட்டு அவுட் ஆகினாலே ரபாடா, அதெல்லாம் ஓகே தான். ரோஹித் சர்மாவும் அடித்தார். 6 போக வேண்டிய பால் 4 லைனில் போயிட்டு கேட்ச் பிடிச்சாங்க. ஆனால் ஓடி போய் பிடிச்ச அந்த கேட்ச் ஆனது அது கேட்சே கிடையாதுப்பா, அது ஒரு நாட் அவுட் அப்படிங்கிற மிக முக்கியமான தகவல் தான் இப்போது காட்டுத்தீ போல நீத்தில் பரவிட்டுருக்கு. அந்த பர்கர் இருக்கா இல்லையா, பர்கர் அவர்கள் நம்மளை எப்படி பர்கரில் முட்டையை போட்டு ஏமாத்தாலோ அதே மாதிரி இன்றைக்கி பாலை பிடிச்சா அப்படிங்கிற பேரில் ஒட்டுமொத்த இந்தியாவையுமே ஏமாற்றிருக்காரு. அந்த பாலானது அது குத்துற இடத்துல அவர் ஓடி கீழே வந்து பிடிச்சிருப்பாரு. ஆனால் பிடிச்சப்போ அந்த பாலானது அவர் கையிலேருந்து ஸ்லிப் ஆகி கீழே தான் போயிருக்கு, தரையில் பட்டிருக்கு. கிரிக்கெட்டோடைய ரூல்ஸ் படி பாலானது தரையில் பட்டுடுச்சு அப்படின்னா அது நாட் அவுட் தான். ஆனால் அந்த இடத்துல யாருமே சரியாக கவனிக்கவே இல்லை. அவர் அந்த பாலை டக்குனு எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அவுட்டுன்னு சொல்லி கத்தி ஒரு வழியாக ரோஹித் சர்மா அமிச்சிட்டாங்க. இது ரோஹித் சர்மாவுக்கு மிகப்பெரிய பிரிவு தாங்க. ஏன்னா கடந்த ஒரு 30 டெஸ்ட் மேட்சாக ரோஹித் சர்மா 2 இலக்க ரன்களில் தான் அவுட் ஆகிட்டு இருக்காரு. ஒற்றை இலக்க ரன்களில் அவர் அவுட்டே ஆனது கிடையாது. அப்படியாப்பட்ட மிக முக்கியமான சாதனையை பதிவு பண்ணிட்டு இருந்த ரோஹித் சர்மாவுடைய சாதனையை பிரேக் பண்ண மட்டும் இல்லாமல் நேற்று டெஸ்ட் மேட்ச்சில் ரோஹித் சர்மாவை ஈஸியாக அவுட் ஆகி இந்தியாவுக்கு மிகப்பெரிய ப்ரெஷர் உண்டு பண்ணி அடுத்தடுத்த விக்கெட்டுகளை லூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த விஷயம் இப்போது மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக மாறி இருக்குது. எல்லாருமே ஆதாரத்தோடு காட்டியிருக்காங்க. எப்படி வேர்ல்டு கப் மேட்ச்சில் ரோஹித் சர்மாவோட விக்கெட்டை ஏமாற்றி இந்தியாவை தோக்கடிச்சாங்களோ சேம் அதே மாதிரி இப்போ மீண்டும் ரோஹித் சர்மாவை ஏமாற்றி மீண்டும் ஒரு தோல்வியை தழுவ வச்சிருக்காங்க. இதனால் இந்திய அணியுடைய கிரிக்கெட் ஜாம்பவான்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தோல்வியை நாங்கள் ஏற்றுக்க முடியாது. ரோஹித் சர்மா மீண்டும் இன்னி டெஸ்ட் மேட்ச்சில் களம் இறங்கியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாருமே இப்போது மிக முக்கியமான கோரிக்கையை பதிவு பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் கண்டிப்பாக இனி நடக்கக்கூடிய 2வது நாள் மேட்ச்சில் மீண்டும் ரோஹித் சர்மா களமிறங்குவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதா இப்போது தெரிய வந்திருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், தொடர்ந்து இப்படி ரோஹித் சர்மாவுடைய விக்கெட்டை எல்லா அணிகளுமே ஏமாற்றி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இந்தியா எப்படி விளையாட முடியும்? இவ்வளோ சூதுக்கட்டில் கண்டிப்பாக இந்தியா இன்றைக்கி டெஸ்ட் மேட்ச்சில் என்ன பண்ண போகிறாங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.